இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்அபிஷியல் ஓட்டிங் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பார்த்தோம் அப்படின்னா விசித்ரா 2,65,000 ஓட்டு வாங்கி டாப்ல இருக்கிறாங்க. ரெண்டாவது இடத்துல ரவீனா 2,29,000 ஓட்டுல இருக்கிறாங்க. டிஃபரன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 36,000 ஓட்டு இருக்கு. மூணாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாரு 1,70,000 ஓட்டுல. டிஃபரன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 59,000 ஓட்டு இருக்கு. ஸோ கிளியரா அன்அபிஷியல் சொல்லுது விக்ரம் தான் எவிக்ட் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் 60% பேர் விக்ரம் தான் போவார் அப்படின்னு சொல்றாங்க, போனோன்னு சொல்றாங்க. 32% பேர் ரவீனா போகணும்னு சொல்றாங்க. சிங்கிள் டிஜிட்ல தான் விசித்ராக்கு அங்க ஓட்டு விழுந்திருக்கு. ஸோ அன்அபிஷியலும் சொல்லுது, கம்யூனிட்டி டேப்பும் சொல்லுது இந்த வாரம் எவிக்ட் ஆக போறது விக்ரம் தான் அப்படின்னு. பட் சேனல் என்ன சொல்ல போகுது, கமல் சார் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கு உள்ள ட்விஸ்ட் நடக்கலாமான்னா நடக்கலாம். இப்ப ரவீனாவுடைய ஃபேமிலி வரல, ஃபேமிலி சார்பா ஃப்ரெண்டுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய அம்மா வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அவங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க, வெங்கி ஒரு ரகசியம் சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ரகசியத்தை ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க, ரெட் அப்படின்னு. அவங்களும் அதுக்கு மேல ரவீனா அவங்க அப்படியே பிக் பாஸின் செல்ல பிள்ளையா தன்னை நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. கோட் ரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயிலா கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தலையாட்டினதும் ஐயோ அதுக்கு என்ன அர்த்தம் மறந்து போச்சு அப்படின்றாங்க. அப்ப பிக் பாஸ் உள்ள வரதுக்கு முன்னாடியே PR வெங்கியோட உட்கார்ந்து ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இங்க வந்து மறந்து போச்சுன்னு கதை விடுறாங்க. அப்படி மறந்து போகலாம் வாய்ப்பு கிடையாது. அவங்க அப்படி ஏமாத்துறாங்க. உடனே இவங்க பாத்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இன்னும் டீட்டெயிலா வந்தவங்க சொல்றாங்க, நான் வெங்கி கிட்டே இதை பத்தி கேட்டேன், ஆனா அது வந்து சீக்ரெட் எனக்கும் ரவீனாக்கும் மட்டும் தான் அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு. ரகசியத்தை பட்டும் படாம பேசினா பிக் பாஸ் வந்து அவரும் கண்டும் காணாம போயிடுவாரு. இந்த மாதிரி அப்பட்டமா பேசினா உலர்னா அவர் பார்த்து சும்மா இருப்பாரு. அதனாலதான் வந்தவங்களை கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நல்லாத குறையா சொன்னாரு. அதுக்கப்புறம் இவங்க சாரி கேட்டதும் அவர் வார்ன் பண்ணி விட்டுட்டாரு. இது வந்து ரூல் பிரேக் தானே. பழைய சீசன்ல கமல் சார் சொல்லுவார்ல, ஆடுகளம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது இந்த ரூல் பிரேக் வந்து ஹெவியா இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா பணப்பெட்டியை எடுக்க சொல்லி ஐடியா கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா ரெட் கார்டு இவங்க பிரதீப்க்கு கொடுத்தாங்கல்ல அது வந்து சம்பவம் பண்ணிடுச்சு, ஃபுல்லா நெகட்டிவ் தாமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம். பணப்பெட்டியும் இல்லை, அந்த ரெட் கார்டு சம்பவமும் இல்லை அப்படின்னா உன் கேம் ரொம்ப தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கு, யூ-டர்ன் போட்டு அப்படியே திரும்பி வா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கோட் வேர்டா தான் இருக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும் அது வந்து கோட் வேர்டு தான், அது வந்து அன்ஃபேர் தான். ஸோ இவங்களுக்கு எல்லோ கார்டு இல்லை ரெட் கார்டே கொடுத்து அனுப்பலாம். இந்த செல்ல பொண்ணு அப்படி நம்ம பழி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எவிக்ஷன் கார்டு கூட கொடுத்து அனுப்பலாம். என்ன வேணா அவங்க ட்விஸ்ட் அடிப்பாங்கல்ல, அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லைன்னா விக்ரம் இருந்தாலும் சரி ரவீனா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இனிமே விசித்ரா இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசித்ராவையும் தூக்கலாம். ரவீனா விக்ரம் இந்த 2 பேர்ல ஒருத்தர் போனா அந்த ரெட் கார்டு மிஷன் இருக்குல்ல, பிரதீப் எவிக்ஷனுக்கு அப்புறம் ரெட் கார்டை தூக்கணவங்க தான் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில அந்த ரெட் கார்டு மிஷன் கம்ப்ளீட் ஆகும். அந்த ரெட் கார்டு மிஷனை ஸ்டாப் பண்றதுக்காகவே கமல் சார் கடுப்பாயிட்டு இல்ல இந்த 2 பேரும் உள்ள இருக்கட்டும் விசித்ராவை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சாலும் அனுப்புவாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த 3 பேர்ல இருந்து யார் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ரெட் கார்டு மிஷன் கண்டினியூ ஆகுமா இல்ல ஸ்டாப் ஆகுமா, ட்விஸ்ட் நடக்குமா, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.